கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற இருள் என்பது என்ன? ஒன்று, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பதும் ஒரு வகையான இருள். மற்றொன்று, இயேசு கிறிஸ்துவை தெரிந்தும் அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கண்ணீர்கள், இது எல்லாம் தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அதுவும் இருள்தான். இந்த இருளிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் மெய்யான தெய்வமான இயேசு ஒருவரே தேவன் என்று அவரை அறிந்து இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருளும் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும்படியாய் நாம் என்ன பண்ண வேண்டும்னா, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரே நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார் என்று நாம் நம்பும் போதும் விசுவாசிக்கும் போதும் அவருக்கு பயந்து நடக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களுக்கும், கலக்கங்களுக்கும், ஏமாற்றங்களுக்கும், தோல்விகளுக்கும், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளோ வேணும் இருள் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவரிடத்தில் காணப்படுகிற வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கும், நம்முடைய குடும்பங்களில் பிரகாசிக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் சமாதானமும் சந்தோஷமும் பரிபூரணமாய் நிறைவாய் இருக்கும். நாம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்று கர்த்தாவே நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் பயந்து கர்த்தாவே அப்பா பயப்பட்டு தகப்பனே தீங்குக்கு விலக்கி கர்த்தாவே ராஜா, தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் ராஜா உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நம்புகிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும், போராட்டங்களிலும், எல்லா தேவைகளிலும், கண்ணீர்களிலும், கவலைகளிலும், ஏமாற்றங்களிலிருந்தும் நீர் ஒருவரே விடுதலை தர முடியும் என்று உம்மை நம்புகிறோம். முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறோம் அப்பா. நீரே எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஒளியாகிய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பிரகாசிக்க பண்ணும்போது நாங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பி விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாம